நம்ம அடுத்த தலைமுறை என்று சொன்னால் விவசாயம் செய்வதற்கு ஆள் இல்லை என்ற நிலைமை உருவாவதற்கு காரணம் விவசாயத்தில் இருந்து கட்டுப்படியாகக்கூடிய விலையை நாம் பெற முடிவதில்லை. மத்திய அரசு இருப்பு வைத்துள்ள அந்த 1,10,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய்களையும் தேங்காய் எண்ணெயாக மாற்றி பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரிலே இந்தியா முழுவதும் நாபட் நிறுவனம் விற்பதற்கு மத்திய அரசை உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக தென்னை விவசாயிகளும் இந்திய தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு இணைந்து இன்று நாங்கள் டெல்லியில கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மானிய விலையில் தேங்காய் எண்ணெய் விற்கும் போது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அரசினுடைய நஷ்டம் முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு லாபமாக சென்று விடுகிறது. அது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் லாபகரமாக இருக்கும் வகையிலே அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.